வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம வந்து சுவையான இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப்பு வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 10-12 வரமிளகாய், கட்டி பெருங்காயத்தை கொஞ்சம் தூளாக்கி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம வறுக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸில் ஒரு இரும்பு வாணலி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பை நம்ம வெறும் வாணலியிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு வந்து ரொம்பவும் செவக்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக வறுபட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனால் போதும். இல்லைனா இட்லி பொடியோட ஸ்மெல்லு வந்து வேறு மாதிரி ஆகிடும். நல்லா சூடு ஏறி லைட் ப்ரௌன் ஆனால் போதும். எல்லாமே வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து வறுத்துக்கணும். இல்லைன்னா சீக்கிரமாக வந்து பருப்பு கலர் மாறிடும், உள்ளே வந்து நம்மளுக்கு வறுபட்டுருக்காது. அதனால் வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வந்து நம்ம நல்லா கை விடாமல் வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சிங்க. நம்ம வந்து இப்போ இதை வந்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது வந்து நம்ம கடலைப்பருப்பு வறுத்துடலாம். கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு செவந்தால் போதுங்க, ரொம்ப செவக்க தேவையில்லை. அதில் இருக்கிற ஈரம் போயிட்டு ஓரளவுக்கு நல்லா செவந்தால் போதும். எதையுமே வந்து நம்ம ஆயில் விட்டு வறுக்கக்கூடாது, இல்லைன்னா நம்ம பொடியை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. கடலைப்பருப்பையும் வறுத்தாச்சு. அடுத்தது வந்து எள்ளு ஃப்ரை பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாங்க. கருப்பு எள்ளு சேர்க்கும்போது பொடியோட கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். மற்றபடி அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெண்டுமே வந்து டேஸ்ட் கொடுக்கும். உங்கள் வீட்டில் எது இருக்குதோ அந்த எள்ளு சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எள்ளு சேர்த்திங்கன்னா வந்து அது இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொடியில். எள்ளு வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி படன்னு பொரியும் போது நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து நல்லா பொரியணுங்க. ஒன்றோட ஒன்று வெடித்து பொரியும், அதுதான் நமக்கு பதம். எள்ளு வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வறுத்த எள்ளுலேருந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது லாஸ்ட்டில் சொல்கிறேன் அது எதுக்குன்ட்டு. இப்போ வந்து நீங்கள் இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளுங்களை கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த எள்ளையும் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாங்க. அடுத்தது வந்து நம்ம கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம எந்த பொடி அரைக்கும் போதுமே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தோன்னா நமக்கு ஹெல்த்துக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. கண்டிப்பாக கருவேப்பிலையும் பெருங்காயமும் இட்லி பொடியில் சேர்த்தா தான் அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையை வந்து நல்லா கழுவி ஒரு வெள்ளை துணியில் ஒத்தி ஈரத்தெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இட்லி பொடிக்கு வந்து வாசனையே வந்து கறிவேப்பிலையும் பெருங்காயமும் தாங்க. அதனால் வந்து இது ரெண்டுமே நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். கருவேப்பிலை வறுத்தாச்சுங்க. அடுத்தது எடுத்து அதையும் தட்டில் போட்டுடலாம். அடுத்தது வந்து இப்போ தான் நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்க்கணும். இப்போ வந்து ஒரு
சும்மா 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லது. அதில் வந்து இந்த காஞ்ச மிளகாவை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாவை வந்து நம்ம ஆயில் இல்லாமல் வறுத்தோம்னா நமக்கும் நெடி வரும். அதுவும் வந்து சீக்கிரமாக அரையாது மிக்சியில். அதனால தான் நம்ம வந்து எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். அதுவும் வறுத்தாச்சுங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம வந்து பெருங்காயத்தை பொரித்து எடுத்துடலாம். கட்டி பெருங்காயம் வந்து உள்ளே லேசாக ஈரம் இருக்குங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது தான் அது நல்ல மிக்சியில் வந்து கிரைண்ட் ஆகும். இந்த மாதிரி வறுக்கும்போது அதனுடைய வாசனையும் வந்து நமக்கு டபுளாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, பெருங்காயமும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அதையும் வந்து தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா ஆற விட்டுட்டு இந்த சூடு லேசாக இருக்கும்போதே நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் இதுலேயே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மிளகாவையும் பெருங்காவையும் நம்ம தனியாக அரைச்சிக்கணுங்க. ஏன்னா பருப்பு வந்து நமக்கு ரவை பதத்தில் இருக்கணும். இதெல்லாம் வந்து நல்லா கிரைண்டாக இருக்கணும். அதனால் இந்த மிளகாயையும் பெருங்காயத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சாமான்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்ச பிறகு நம்ம இந்த பருப்பெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிடலாம். கொஞ்சம் நல்லா விட்டு விட்டு அரைங்க. அப்போ தான் எல்லா பருப்பும் ஒரே அளவில் வந்து கிடைக்கும் நமக்கு. இட்லி பொடி ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கையில் நம்மளுக்கு வந்து நரன்னு படணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது வாய்க்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து அரைச்சதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி லைட்டாக அதில் இருக்கிற சின்ன சின்ன கட்டிங்கெல்லாம் நம்ம உடச்சி விட்டுடலாம். ஆற வச்சு தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் எப்போவுமே. இப்போ வந்து இதில் வறுத்து வச்சுருக்கிற எள்ளை வந்து நம்ம சேர்த்து கலந்துடலாம். இதுக்கு தான் வந்து நம்ம 2 ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சோம். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்துட்டு இது வந்து நமக்கு வந்து எண்ணெய் கூட சேர்த்து சாப்பிடும்போது அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி வறுத்த எள்ளை சேர்க்கும்போது அவ்வளோதான். இது மாதிரி நம்ம நல்லா கலந்துட்டு நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம வந்து ஜாரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு பவுலில் இது மாதிரி பொடியை போட்டு எண்ணெய் விட்டு கலக்கும்போது தான் அந்த எள்ளு வந்து நம்ம பார்வைக்கு அழகாக தெரியும். நான் பல்லில் கடிப்படும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எள்ளு சாப்பிடும்போது. குழந்தைங்களுக்கும் வந்து இது ஒரு பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பிட்ற ஆர்வத்தை உண்டு பண்ணும். இது கண்டிப்பாக இட்லி பொடி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.